श्रीमान वेंकटनाथार्य कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம். அதில் பூர்வ சதகம் அனுபவிச்சுருக்கோம். 127 ஸ்லோகம் பூர்வ சதகம். அப்புறம் உத்தர சதகம் 100+ ஸ்லோகம். இந்த பூர்வ சதகத்தில் நேற்றைய தினம் 46வது ஸ்லோகம் அனுபவித்தோம். 46, 47 2 ஸ்லோகமும் நிருசிம்ம அவதாரத்தை பற்றியது. ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதி எதிர தேசிகன் சன்னதிக்கு இடது பக்கம் மேட்டழகிய சிங்கர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு எதிர தான் தாயார் சன்னதி எதிர தான் மேட்டழகிய சிங்கர். அதுக்கு எதிர கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடம். ஸோ இந்த 47வது ஸ்லோகமும் நிருசிம்ம அவதார அனுபவம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அகம் அலம் அவலம்பசீததாம் இத்யஜஸ்ரம் நிவசத் உபரிபாகே கோபுரம் ரங்கதாம்னஹ क्वचन नृपरिपाटी वासितं क्वापि सिंह क्रमसुरभितम् एकं ज्योति अग्रे चकास्ति. अहम् अलम् अवलम्बः सीतताम् इति अजस्रं निवसत् उपरिभागे गोपुरं रङ्गधाम्नः क्वचन नृपरिपाटी वासितं क्वापि सिंह क्रमसुरभितम् ஏகம் ஜோதிஹி அக்ரே சகாஸ்தி. சம்சாரத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு, சம்சார பயம் அதில் மாட்டிண்டு சம்சார கடலில் மூழ்கி தவிப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கைப்பிடி அளிக்கும் துணையாக தூக்கி மேலே தூக்கி விடுவதற்காக நான் இருக்கிறேன் என்று அறிவிப்பது போல ஸ்ரீரங்கத்தின் அனைத்து கோபுரங்களையும் விட உயர்ந்த மேட்டு கோபுரத்தில் வசிப்பவன் இந்த நிருசிம்மன். ஒரு பகுதியில் மனித வடிவாகவும் மற்றொரு பக்கத்தில் சிங்க வடிவாகவும் இருப்பவன். ஜோதி ஸ்வரூபி அவன். ஜோதியாக உள்ள அந்த வடிவம் என் கண் முன்பாக நிற்கிறது என்கிறார் சுவாமி. அகம் அலம் அவலம்ப சீததாம் இதி அஜஸ்ரம் நிவசத் உபரிபாகே கோபுரம் ரங்கதாம்னஹ क्वचन नृपरिपाटी वासितं क्वापि सिंह क्रमसुरभितम् एकं ज्योतिः अग्रे चकास्ति. கோபுரத்தின் மேலுள்ள அழகிய சிங்கரை 2 ஸ்லோகத்தால் துதிக்க ஆரம்பித்தார். போன ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். வானளாவிய உருவத்தை மாட்டின் குளம்பளவு மிகச்சிறியதாக சுருக்கி கொண்டு கோபுரத்தின் மேல் இருக்கிறார்னு. இன்றைய ஸ்லோகத்தில் அவர் இந்த சந்நிதி இவ்வளவு உயரத்தில் ஏன் இருக்கிறதுங்கிறதுக்கு காரணம் தெரிவிக்கிறார். மற்ற எம்பெருமான்களைப் போல நிலத்தில் எழுந்தருளிராமல் மேட்டு நிலத்தில் எழுந்தருளி இருப்பதன் காரணம், சம்சார சாகரத்தில் மூழ்கி தவிக்கின்ற பக்தர்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கிவிடும் துணைவன் நான் என்று தெரிவிப்பது போல டிக்ளேர் பண்ணுறார். நான் இருக்கேன் தூக்கி விடுறதுக்கு. திருவரங்கம் கோயில் உள்ள கோபுரத்தின் மேற்புறத்தில் எப்போதும் வசித்து வருகிறார். கழுத்துக்கு கீழ்ப்பட்ட பகுதியில் மனுஷ உருவோடும் கழுத்துக்கு மேலே சிங்க உருவோடும் ஜொலித்து கொண்டிருக்கும் நரசிம்மனாகிய அந்த ஒப்பற்ற ஜோதி என் கண்ணெதிரே தோன்றுகிறது, விளங்குகிறது, ஆச்சரியமாக அருளி செய்கிறது. இதோ நிற்கிறது இந்த சந்நிதியில் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அகம் அலம் அவலம்ப சீததாம். அகம் எம்பெருமானாகிய நானே, அலம் போதுமான, அவலம்ப கை தூக்கி விடும் பிடிப்பாவேன். அதனால்தான்
நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு முக்கூர் ஐசிங்கர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். கராவலம்பம், கரத்தை பிடித்து தூக்கி விடுபவன். அப்படி அகம் அலம் அவலம்பக, எம்பெருமானாகிய நான் அகம் அலம் போதுமான அவலம்பக, கை தூக்கிவிடும் பிடிப்பாவேன் என்று சீததாம் பிறவிக்கடலில் மூழ்கி வருந்துபவர்களுக்கு இதி என்று சூச்சிப்பது போல் என்று சொல்வது போல் ரங்கதாம்னகா ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் கோபுரம் உபரிபாகே, கோபுரத்தின் மேல்புறத்தில் அஜஸ்ரம் எப்போதும் நிவசத் வசிக்கிறான், வசிப்பதும் குவச்சன கழுத்துக்கு கீழான ஒரு புறத்தில் நிருபரிபாட்டி மனிதர் போன்ற வடிவோடு வாசித்தம் நறுமணத்துடன் பொலிவதும் குவ அபி கழுத்துக்கு மேலான ஒரு பாகத்தில் சிம்மக்கிரம சிங்க வடிவோடு ஒளிர்ந்து சுரபிதம் நல்ல வாசனையுடன் கூடியதுமான, அங்கே நறுமணத்துடன் வாசித்தம், இங்கே சுரபிதம் நல்ல வாசனையுடன் கூடியதுமான ஏகம் ஒரு விசித்திரமான ஜோதிகி பரஞ்சோதியான பகவான் அக்ரே நம் கண் முன்னே, அக்ரே பஷ்யாமி அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணியமில் வரும். அது மாதிரி அக்ரே நம் கண் முன்னே சகாஸ்தி விளங்கி வருகிறது. நீங்கள் இனி வருந்த வேண்டியதில்லை. அனாதி காலமாக பாப்ப வாசனைகளால் பிறவி பெருங்கடலிருந்து கரையேற வழி தெரியாமல் மூழ்கி தவிக்கும் வருந்தும் உங்களுக்கு பரமாத்மாவான நானே கை தூக்கிவிட்டு கரையேற்றுவேன் என்று கூறாமல் கூறுவதைப் போல மேட்டில் எழுந்தள்ளிருக்கிறார் சுவாமி. இந்த ஸ்ரீரங்க மந்திரத்தின் கோபுரத்தின் மேல் பகவான் எப்படி கழுத்துக்கு கீழே பரமபுருஷனான தனது திருமேனியுடன், கழுத்துக்கு மேலே சிம்மத்தின் திருவுருவுடன், வேறு மயிர்பங்க எப்பாடு பேந்துதறி என்று பாடவல்ல நாச்சியார் பாசுரத்தால் அதன் முறைகளாலும் நாம் அறியலாம். அது நறுமணத்துடன் பொலிகிறாராம், வாசித்தம் சுரபித்தம் நல்ல வாசனையுடன் பொறுகிறார். முல்லையின் மனமும், மல்லிகை முல்லையின் மனமும், தாழம்பூவின் மனமும் சிம்மத்தின் பிடரி மயிர்களில் இருக்கும்னு ஜந்து சாஸ்திர வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகனும் தெரிவிக்கிறார். அவர் சொல்லுவார், வேதாந்த தேசிகனும் இங்கே நரபரிபாட்டி, ஸோ சர்வகந்தகா சர்வரசகா என்று உபனிஷத் வாக்கியத்தை உரையிட்ட ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அசப்தம் அஸ்பர்ஷம் இத்தியாதினா பிராகிருத கந்த ரசாதி நிஷேதாத் அப்ராகிருதாக ஸ்வசாதாரணாக நிரவத்யாக நிரதிசயாக கல்யாணாக ஸ்வபோக்யபூதாக சர்வவிதாக கந்தரசாதய சந்தீத்யர்த்தக என்று விவக்ஷித குணோபபதேஷ்ச என்ற இடத்தில் அருளியதை இங்கு அனுசந்திக்கணும். அதாவது பிரம்மசூத்திரத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் இதை எடுக்கிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்கார். அதுவும் பாஷ்யக்காரர் அகிலகேய பிரத்தினீக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிவிட்டு அவருடைய ரூபத்தை தெரிவிக்கிறார். திவ்ய ரூபம் சுவாபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்ய அத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய சௌகந்திய, அந்த சுகந்தம் அது ரொம்ப அழகாக, நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய, திருமேனியின் அனைத்து பகுதிகளும் அழகுடன் கூடியவை. அதுவும் அரி பொங்கி காட்டும் அழகுங்கிற திருமழி ஆழ்வார். அந்த சிம்மமாக அரி பொங்கி காட்டும், அதுவே ஒரு அழகு. அரிமுகன் அச்சுதன் கை மேலன் கை வைத்துன்னு ஆண்டாள் நரசிம்ம ரூபியைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார். சௌகந்திய, திருமேனியின் அனைத்து பகுதிகளும் நறுமணத்துடன் உள்ளவை. தன்னுடன் சேர்பவர்கள் கூட அந்த நறுமணத்தை அளிப்பவன். அப்படி இங்கு நறுமணத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. அந்த நிருசிம்மனுக்கு பிடரி மயிரில் நறுமணம் இருக்கிறதா. சேத்தனா சேத்தன ரூபமான எல்லா வஸ்துக்களையும் விட விலட்சண ஸ்வரூப ஸ்வபாவனான பரமபுருஷனே ஜகத்துக்கும் காரணமானவர். அவரே அளவிட முடியாத பரஞ்சோதி ஒளி பொருந்தியவர், சத்திய சங்கல்பனான புருஷோத்தமன் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்கிறார். சமஸ்த சித் வஸ்து சேஷினே சசசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா என்று வேதார்த்த சங்கிரகத்தில் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதே மாதிரி சமஸ்த சித் வஸ்து
जात विसजातीयः सजातीयः परमकारणभूतः अभितभाः सर्वज्ञः सत्यसंकल्पः पुरुषोत्तमः. அதையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளிச் செய்கிறார். அதாவது எல்லா அச்சேதன ஸ்வரூபமான எல்லா வஸ்துக்களையும் விட விலட்சண ஸ்வரூப ஸ்வபாவம். சமஸ்த சித் வஸ்து ஜாத விசஜாத்தியக. அந்த பரமபுருஷனே ஜகத்துக்கு காரணமானவர், பரமகாரண பூதக. அண்ட் அமிதபாக, அளவிட முடியாத ஒளி பொருந்தியவர். சர்வஜ்ஞக, எல்லாம் தெரிந்தவர். சத்தியசங்கல்பக, சத்தியசங்கல்பனான புருஷோத்தமக. இப்படிப்பட்ட புருஷோத்தமன் இங்கு நிருசிம்ம ரூபமாய் ஜோதிஸ்வரூபியாய் இங்கு இருக்கிறான் என்று ஆச்சரியமாக நம் கண் முன்னே விளங்கி வருகிறது. அத்தனையும் இங்கே ஸ்ரீ பட்டருக்கு திருவுள்ளம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம பரபிரம்மணே நமः.